மிதுன ராசி பிள்ளைகளே, நீ உமது புத்திசாலித்தனத்தாலும் சாதுரியத்தாலையும் எதையும் சாதிக்கக்கூடியவர்கள். ஆனால் கடந்த காலத்தில் நான் உனது ராசிக்குள்ளேயே ஜென்ம குருவாக நின்றபடியால் உமக்கு தேவையில்லாத குழப்பங்களையும் மன உளைச்சல்களையும் எவ்வளவுதான் திறமையாக செய்தாலும் ஒரு துண்டு அங்கீகாரமும் இல்லையே என்ற ஏமாற்றத்தையும் தந்திருக்கிறேன். மேலும் உமது தொழில் மற்றும் உத்தியோகத்தில் திடீர் குழப்பங்களையும் வேலை இடங்களில் தேவையில்லாத அவமானங்களையும் மறைமுக எதிர்ப்புகளையும் தந்து உன்னை நிம்மதியிழக்க செய்து கொண்டிருந்தேன். இப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில்தான் 2026 ஜூன் 2ஆம் தேதி நான் உனது ராசியிலிருந்து 2ஆம் வீடான கடக ராசிக்கு சென்று உச்சம் பெற்றுவிட்டேன். கடகத்தில் நான் உச்சம் பெற்று அமர்வதால் இதுவரை இருந்த கடுமையான பண நெருக்கடிகள் அடியோடு நீங்கும். உமது வருமானம் இரட்டிப்பாகும். நீண்ட நாட்களாக வராமல் முடங்கி கிடந்த உனக்கு சேர வேண்டிய தொகைகளும் கடன்களும் வசூலாகி உன்னை தேடி வரும். குடும்பத்தில் இருந்த தேவையில்லாத சண்டைகள் பிரிவுகள் யாவும் நீங்கி எல்லோரும் ஒன்று சேரும் காலம் வந்துவிட்டது. மிதுனராசி பிள்ளைகளே, உமது வார்த்தைகளுக்கு சமூகத்திலேயும் குடும்பத்திலேயும் தனி மதிப்பு உண்டாகும். நீ எதை சொன்னாலும் அது நடக்கப் போகிறது. உமது வாக்குஸ்தானத்தில் நான் உச்சம் பெறுவதால் இந்த வாக்கு பலிதம் உனக்கு வரமாக அமைகிறது. இதை பயன்படுத்தி யாருக்கும் சாபம் கொடுத்து விடாதே. பகைவருக்கும் ஆசி வழங்கிடு. உன் வாழ்க்கை செழிப்பாகும். மிதுனராசி பிள்ளைகளே, நீண்ட நாட்களாக உம்மை வாட்டிக்கொண்டிருந்த நாள்பட்ட நோய் நொடிகள் அடியோடு நீங்க போகிறது. உத்தியோகத்திலேயும் வெளியிலேயும் உமக்கு எதிராக குளிபறித்த மறைமுக எதிரிகள் பொறாமைக்காரர்கள் யாவும் உமது முகத்தை பார்க்க பயந்து அடியோடு விலகும் நேரம் வந்துவிட்டது. கடன் சுமைகள் யாவும் தானாக அடைபட்டுவிடும். தொழில் ரீதியான அலைச்சல்களும் அவமானங்களும் குரு பகவானாகிய என்னுடைய பார்வையால் பனிபோல விலகும். மிதுனராசி பிள்ளைகளே, உங்களுக்கு எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்களும் உயில் அல்லது காப்புறுதி மூலமான பண வரவுகளும் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கின்றன. மிதுனராசி பிள்ளைகளே, தொழிலில் இருந்த முடக்கங்களை நீக்கி புதிய வியாபார வாய்ப்புகளும் உத்தியோகத்தில் உனக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு சம்பள உயர்வு யாவும் தடையின்றி கைக்கு வரப்போகிறது. மிதுனராசி பிள்ளைகளே, உங்களுடைய வாக்கு பலம் கூடுவதால் குடும்பத்தாரிடமோ வெளியாட்களிலோ தேவையில்லாமல் வாதாட வேண்டாம். தேவையற்ற வார்த்தைகள் வீண் பகையைத்தான் உருவாக்கும். எப்பொழுதும் நிதானமாக பேச பழகுங்கள். மேலும் குறுக்கு வழியில் தொழில் செய்து ஒரே நாளில் கோடீஸ்வரனாகலாம் என்ற ஆன்லைன் சூதாட்டங்கள், தேவையில்லாத கிரிப்டோ அல்லது ஷேர் மார்க்கெட் முதலீடுகளில் பேராசைப்பட்டு பணத்தை முதலீடு செய்யாதே. உழைப்பை மட்டுமே நம்புங்கள். அதற்கான லாபத்தை இரட்டிப்பாக தருவேன். மிதுனராசி பிள்ளைகளே, உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் வரும்போது குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை முன்னின்று கவனித்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தாரின் ஆசி உமது பாக்கிய பலத்தை மேலும் மெருகூட்டும். மிதுனராசி பிள்ளைகளே, உச்ச குருவாகிய நான் இதுவரை நீ இழந்த நிம்மதியையும் கௌரவத்தையும் பிரம்மாண்டமான பொருளாதார வளர்ச்சியையும் அள்ளித்தர காத்து கொண்டிருக்கிறேன். உமக்கான அசல் நல்ல காலம் பிறந்து விட்டது. குரு பகவானாகிய என்னை மனதில் நிறுத்திக் கொண்டு துணிந்து செயல்பட்டால் வெற்றியை இருமடங்காக தருவேன். ஓம் நமச்சிவாய்.